தூய்மை திருவிழா விருதுகளுக்காக சிறந்த தூய்மை நகரங்கள், மாநிலங்கள் தேர்வு. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்ற கள ஆய்வுகள் மற்றும் அடைந்த லட்சியங்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2020ஆம் ஆண்டிற்கான தூய்மை நகரங்கள் மற்றும் மாநிலங்கள் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி தொடர்ந்து 4வது ஆண்டாக நாட்டின் தூய்மையான நகரமாக இந்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 2வது இடத்தில் குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் நகர் பிடித்துள்ளது. 3வது இடத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நவி மும்பை பிடித்துள்ளது. பட்டியலில் தமிழகத்தில் கோவை நகரம் 40வது இடம் பிடித்துள்ளது. சென்னை 45வது இடத்திலும், மதுரை 42வது இடத்திலும் உள்ளது. பட்டியலில் இடம்பெற்ற தூய்மை நகரங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விருதுகளுக்கான போட்டி தொடர்பாக 2020ஆம் ஆண்டின் தூய்மை குறித்த கள ஆய்வில் 4242 நகரங்கள், 62 ராணுவ குடியிருப்பு பகுதிகள், கங்கை நதி ஓரத்தில் உள்ள 92 சிறு நகரங்கள் ஆகியவற்றை சார்ந்த 1.87 கோடி பேர் பங்கேற்றனர். நகரங்களின் கள அளவிலான நிலைத்தன்மை குறித்தும் தொடர்ச்சியான மதிப்பை உறுதிப்படுத்தவும் தொடர்ந்து 3 காலாண்டு பகுதிகளிலும் நகரங்கள், சிறு நகரங்களின் தூய்மை குறித்த SS லீக் எனும் காலாண்டு மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. 2020 தூய்மைக்கான கள ஆய்வில் சிறப்பாக செயல்பட்ட நகரங்களுக்கும் மாநிலங்களுக்கும் விருதுகள் வழங்கப்படும். குறிப்பிட்ட சில பயனாளிகள், தூய்மை இயக்க வீரர்கள், தூய்மை பணியாளர்களுடன் பிரதமர் உரையாடுவார். தூய்மை இயக்கத்திற்கான கைபேசி செயலில் 1.70 கோடி பேர் பதிவு செய்துள்ளனர். சமூக ஊடகங்களில் 11 கோடிக்கும் மேற்பட்டோர் கருத்து தெரிவிப்பு. 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சமூக நல திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். 84,000த்திற்கும் மேற்பட்ட முறைப்படுத்தப்படாத குப்பை சேகரிப்போர் பொது வாழ்க்கையில் இணைக்கப்பட்டுள்ளனர். அதிகமான குப்பை உருவாகும் இடங்களாக கண்டறியப்பட்ட 21,000த்திற்கும் மேற்பட்ட இடங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளன. தூய்மை திருவிழா என பெயரிடப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக செயல்பட்ட நகரங்கள், மாநிலங்களுக்கு மொத்தம் 121 விருதுகள் வழங்கப்படும். 2020ஆம் ஆண்டின் தூய்மைக்கான கள ஆய்வு உலகத்திலேயே தூய்மை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளிலேயே மிக பெரியதாகும். இதுவரை கண்டிராத இந்த ஆய்வில் 1.87 கோடி பேர் பங்கேற்றுள்ளனர். தூய்மைக்கான இயக்கத்தில் பெருமளவில் மக்கள் பங்கேற்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட தூய்மைக்கான இந்த கள ஆய்வு இந்தியாவின் தூய்மையான நகரங்களாக மாறுவதற்கான நல்லதொரு போட்டி உணர்வை நகரங்களுக்கு இடையே வளர்த்தெடுப்பதையும் நோக்கமாக கொண்டதாகும். இந்த கள ஆய்வின் முதல் பதிப்பில் 2016ஆம் ஆண்டில் இந்தியாவின் மிக தூய்மையான நகரம் என்ற விருதை மைசூரு நகரம் வென்றது. அதைத் தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக இந்த முதல் நிலையை இந்தூர் நகரம் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு வருகிறது. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து வரும் 2020ஆம் ஆண்டிற்கான முடிவுகள் 2020 ஆகஸ்ட் மாதம் 20 அன்று அறிவிக்கப்படும். தற்போது நீடித்து வரும் கொரோனா பெரும் தொற்று சூழ்நிலை காரணமாக இதில் தாமதம் ஏற்பட்டது. 2020ஆம் ஆண்டின் தூய்மைக்கான கள ஆய்வு 28 நாட்களில் நிறைவு பெற்றது மட்டுமன்றி பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகவும் விளங்குகின்றது. அவற்றில் சில வருமாறு: தூய்மைக்கான கைபேசி செயலியில் 1.70 கோடி பேர் பதிவு செய்துள்ளனர். இதுபற்றி சமூக ஊடகங்களில் 11 கோடிக்கும் மேலாக பதிவுகள் இடப்பட்டுள்ளன. 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சமூக நல திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 84,000த்திற்கும் மேற்பட்ட முறைப்படுத்தப்படாத குப்பை சேகரிப்போர் பொது வாழ்க்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். குப்பை தொடர்பான பலவீனமான 21,000த்திற்கும் மேற்பட்ட இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை சீரமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வின் மற்றொரு முக்கிய அம்சம் என்பது இந்த தூய்மையான நகர்ப்புற இந்தியாவிற்கான இயக்கத்தில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சகத்துடன் இணைந்து பணியாற்றி வரும் அமைப்புகளான சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க முகமை, பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை, கூகுள் போன்ற அமைப்புகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகும். 2014ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்தே சுகாதாரம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை ஆகிய 2 துறைகளிலுமே தூய்மையான நகர்ப்புற இந்தியாவிற்கான இயக்கம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சகத்தின் நெறிமுறைகளின்படி பொது இடங்களில் மலம் கழிப்பது என்ற வழக்கம் நீங்கியதாக 4,324 நகரங்களும், இதில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக 1,319 நகரங்களும், இதில் தலைசிறந்த செயற்பாட்டிற்காக 489 நகரங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. 66 லட்சத்திற்கும் மேற்பட்ட
தனிப்பட்ட வீட்டு கழிப்பறைகள், 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொது மற்றும் சமூக கழிப்பறைகள் ஆகியவற்றை கட்டி முடித்ததன் மூலமே இதனை சாதிக்க முடிந்துள்ளது. இது தூய்மைக்கான இயக்கத்தின் இலக்கினை விட அதிகமாகும். மேலும் கூடுதலாக 2900த்திற்கும் மேற்பட்ட நகரங்களில் 59,900 கழிப்பறைகளின் இருப்பிடத்தை உடனடியாக கண்டறியும் வசதியும் கூகுள் மேப்ஸ் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மையில் 96% வார்டுகள் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கும் வசதி பெற்றவையாக மாறியுள்ளன என்பதோடு இவ்வாறு சேகரிக்கப்படும் மொத்த குப்பையில் 66% உடனடியாக செயல்முறைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டில் இது 18% இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட 4 மடங்காக அதிகரித்துள்ளது. 6 நகரங்கள் 5 நட்சத்திர தரவரிசை கொண்டதாகவும், 86 நகரங்கள் 3 நட்சத்திர தரவரிசை கொண்டவையாகவும், 64 நகரங்கள் 1 நட்சத்திர தரவரிசை கொண்டதாகவும், குப்பையில்லாத நகரங்களுக்கான மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான விதிமுறைகளின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தூய்மை திருவிழா நிகழ்வில் 2020ஆம் ஆண்டின் தூய்மைக்கான கள ஆய்வு அறிக்கையோடு கூடவே தூய்மைக்கான கள ஆய்விற்கான புதுமைகள் மற்றும் சிறப்பான செயல்பாடுகள் ஆகியவை குறித்த அறிக்கைகள், தூய்மைக்கான கள ஆய்வு பற்றி சமூக ஊடக அறிக்கை, கங்கை நதி ஓரத்தில் இருக்கும் நகரங்களின் குறித்த அறிக்கை ஆகியவையும் வெளியிடப்படும்.